நம்மளை வந்து நம்ம உக்காண்டிருக்கோம் சேரில் போகும்போது ஒருத்தர் இடிச்சிட்டு சாரி கேட்கலாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். சாரி கேட்ட பிறகுமே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அங்கே வந்து விஷ்ணுவோட மார்பிளே எட்டி உதைக்கிறாரு. ஒய்ஃப் மேலேயே படுது கால். அப்போ அவர் எவ்வளோ டென்ஷன் ஆகணும். ஆனால் அவர் டென்ஷன் ஆகலை. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த காலை அப்படியே உதச்ச காலை அப்படியே பிடிச்சி நீங்கள் வந்ததை நான் கவனிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிப்பார். இதில் என்னென்னா சும்மா இருக்க மாட்டார் கிருஷ்ணர். பெருமாள்லாம் சும்மாவா? அவருக்கு எப்போவே ஒரு ட்ரிக்ஸ் கூடவே இருக்கும். என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் துர்வாசகர்ன்றவர் சிவபெருமான்லேருந்து வந்தவர்ல, சிவபெருமானுக்கு எப்படி நெற்றிக்கண் இருக்கோ அதே மாதிரி துர்வாசகருக்கும் நெற்றிக்கண் இருக்குது. ஆனால் அது நெத்திலையில் பாதத்தில் இருக்குது. அது அவருக்கு அதுதான் ஞானக்கண். அவருக்கு எல்லா சக்தியும் அதில் தான் இருக்குது, ஞானமும் அதில் தான் இருக்குது. பெருமாள் என்ன பண்ணுவார், அது பேசிக்கிட்டே அந்த பாதத்தில் பிடிச்சிட்டு அந்த பாதத்தில் இருக்க கண்ணை வந்து குத்திடுவார். அந்த கண்ணு போயிடும். அந்த கண்ணு போயிட்ட பிறகு தான் இவருக்கும் அவர் செஞ்ச தப்பு அவருக்கு புரியும். அந்த நிலையில் வந்து மாறிடுவார். அச்சச்சோ, நான் தெய்வத்தை எட்டி உதைச்சிருக்கேன் நான். அப்போ தான் அவர் விஷ்ணு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது, நான் செஞ்சது தப்பு, நீ காக்கும் கடவுள், உன்னையே எட்டி உதைச்சிட்டேன். ஆனால் நீ கோபப்படலை, என்னோட பாதத்தை பிடிச்சி மன்னிப்பு கேட்டேன். கலியுகத்தில் நிறைய பேர் சண்டை போட போகிறாங்க. நிறைய பேர் வீண் ஆசைகள் வரும், கவனம் இருக்காது. இப்படிப்பட்ட மக்களை வழி நடத்துறதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொறுமையான தெய்வம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் தான் கலியுகத்துக்கு நீ தான் கடவுள் அப்படின்ட்டு பெருமாள்